நீங்க டவுனா இருக்கும்போது, தளபதி சொன்ன அந்த ஆடியோ லான்ச்ல அவர் பேசின டயலாக் ஏதாவது நெனச்சு பார்த்துட்டா, ஒரு எனர்ஜி கெடைக்கும் எனக்கு. அப்டின்னா என்ன ஸ்பீச் அது சொல்லுவீங்க? எத்தனையோ எந்த ஆடியோ லான்ச்சும் மிஸ் பண்ணதில்ல. எல்லாமே எப்படியாச்சும் பார்த்துருவோம். ஆனா, அவரு ரொம்ப எமோஷனலா ஒரு வாட்டி இப்படி பேசுவாருன்னு நெனச்சே பார்க்கல. புலி ஆடியோ லான்ச்ல டிஎஸ்ஆர்லாம் எவ்வளவோ ஃபன் பண்ணிட்டு இருந்தாலும், அவரு அவர் பேசின விஷயம் ரொம்ப எமோஷனலா இருந்தது. அ எவ்வளோ விமர்சனம் எனக்கு வந்து யூசுவலி இப்படி பேச ம். மாட்டாரு. ரொம்ப விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி நான் நின்றுருக்கேன். ரொம்ப அவமானப்பட்டுருக்கேன். அந்த புலி டைம்ல அவரு புலியா இருந்தாரு தமிழ் திரையுலகுல. ஆனாலும் அப்போ ரொம்ப எமோஷனலா பேசியிருப்பாரு. அது எனக்கு ரொம்ப ஓகே. அஃபெக்ட் ஆனது. அண்டு மெர்சல் ஆடியோ லான்ச், பிகில் ஆடியோ லான்ச் அதுவும் ரொம்ப ம். புடிக்கும். எல்லாரையும் தனித்தனியா ஐடென்டிஃபை பண்ணி, எந்த ஆடியோ லான்ச்சும் ஒண்ண விட ஒண்ணு அப்படின்னு இல்ல. பட் புலி ஆடியோ லான்ச் மட்டும் கொஞ்சம் எமோஷனலா கனெக்ட் ஆயிருந்தது.